இந்த மாடியூல் உயிரியல் மற்றும் மருத்துவ அறிவியலில் ஒரு அடிப்படை பாடமான பாக்டீரியாலஜி பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. பாக்டீரியாக்கள் நுண்ணிய ஒற்றை செல் உயிரினங்கள், பூமியின் ஆரம்பகால வாழ்க்கை வடிவங்களில் ஒன்றாகும். அவை மண் முதல் தீவிரமான இடங்கள் வரை எல்லா சூழல்களிலும் வாழ்கின்றன. உலகெங்கிலும் உள்ள சுகாதார மற்றும் பொது சுகாதார நிபுணர்களுக்கு அவற்றை புரிந்துகொள்வது அடிப்படையானது. பெரும்பாலான பாக்டீரியாக்களுக்கும் நோயை உண்டாக்கும் சிறிய பகுதிக்கும் இடையே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. வழக்கமான பாக்டீரியாக்கள் பெரும்பாலும் நன்மை பயக்கும், செரிமானத்திற்கு உதவுவதோடு ஆபத்தான நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியையும் தடுக்கின்றன. அவை தங்கள் புரவர்களுடன் ஒரு ஒத்திசைவான உறவை உருவாக்கி பல்வேறு சூழல் அமைப்புகளில் ஆரோக்கியமான சமநிலையை பராமரிக்கின்றன. பாக்டீரியா தொற்றுகளை திறம்பட கண்டறிதல் மற்றும் சிகிச்சை அளித்தல் முறையான வகைப்பாட்டை சார்ந்துள்ளது. விஞ்ஞானிகள் பயன்படுத்தும் முதன்மை முறைகள் சாய்மிடுதல், உருவவியல் மற்றும் ஆக்சிஜன் தேவைகள் ஆகும். இந்த உயிரினங்களை வகைப்படுத்துவதன் மூலம் மருத்துவர்கள் அவற்றின் நடத்தையை நன்கு புரிந்துகொண்டு தொற்றுகளை நிர்வகிப்பதற்கும் பரவலான நோய் பரவலை தடுப்பதற்கும் மிகவும் பயனுள்ள நடவடிக்கையை தீர்மானிக்க முடியும். கிராம்ஸ்டெயின் என்பது செல் சுவர் அமைப்பின் அடிப்படையில் பாக்டீரியாவை 2 குழுக்களாக பிரிக்கும் ஒரு முக்கியமான நுட்பமாகும். கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாக்கள் நுண்ணோக்கியின் கீழ் நீல நிறமாக நிறம் பெறுவதால் அடையாளம் காணப்படுகின்றன. இந்த கட்டமைப்பு வேறுபாடு ஒரு காட்சி குறிப்பு மட்டுமல்ல, இது நோயாளிகளுக்கு பொருத்தமான மற்றும் பயனுள்ள ஆன்டிபயாட்டிக் சிகிச்சைகளை தேர்ந்தெடுப்பதற்கு அவசியமானது. மாறாக கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாக்கள் அதே செயல்பாட்டின் போது சிவப்பு நிறமாக நிறம் பெறுகின்றன. இந்த குறிப்பிட்ட எதிர்வினை அவற்றின் தனித்துவமான வெளிப்புற சவ்வு மற்றும் செல் சுவர் கலவையால் ஏற்படுகிறது. ஒரு பாக்டீரியா கிராம் பாசிட்டிவ் அல்லது கிராம் நெகட்டிவ் என்பதை புரிந்து கொள்வது சுகாதார வழங்குநர்கள் சாத்தியமான இனங்களை சுருக்கி கிடைக்கக்கூடிய மிகவும் இலக்கு வைக்கப்பட்ட ஆன்டிமைக்ரோபியல் சிகிச்சையை தேர்ந்தெடுக்க அனுமதிக்கிறது. உருவவியல் ரீதியாக பாக்டீரியாக்கள் அவற்றின் அடையாளத்திற்கு உதவும் 3 அடிப்படை வடிவங்களாக வகைப்படுத்தப்படுகின்றன. இவை கோளவடிவ கோசி, தடிவடிவ பாசிலி மற்றும் சுருள் வடிவ ஸ்பைரோகீட்ஸ் ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு வடிவமும் வெவ்வேறு வகையான இயக்கம், சுற்றுப்புற தொடர்புகள் மற்றும் குறிப்பிட்ட நோய்களுடன் தொடர்புடையது. ஆய்வக பகுப்பாய்வு மற்றும் மருத்துவ நோயறிதலுக்கு ஒரு காட்சி கட்டமைப்பை வழங்குகிறது. இறுதியாக ஆக்சிஜனுடனான அவற்றின் உறவு அவற்றின் வளர்ச்சிதை மாற்ற திறன்களை வரையறுக்கிறது. பாக்டீரியாக்கள் ஏரோப்கள் என வகைப்படுத்தப்படுகின்றன. அவை உயிர் வாழ ஆக்சிஜன் தேவை. அனேரோப்கள் அவை ஆக்சிஜனை சகித்துக் கொள்ள முடியாது அல்லது ஃபேக்கல்டேட்டிவ், அவை 2 நிலைகளுக்கும் மிகவும் ஏற்புடையவை. இந்த வகைப்பாடு ஆய்வகங்களில் பாக்டீரியாவை வளர்ப்பதற்கும் அவை எங்கு செழித்து வளர்கின்றன என்பதை புரிந்து கொள்வதற்கும் முக்கியமானது. நோயை உண்டாக்கும் பாக்டீரியாக்கள் 2 முதன்மை வழிமுறைகள் மூலம் நோயை உண்டாக்குகின்றன. திசு ஊடுருவல் அல்லது தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை உற்பத்தி செய்தல். அவை ஒரு புரவலருக்குள் நுழைந்தவுடன் அவை செல்களை நேரடியாக சேதப்படுத்தலாம் அல்லது சாதாரண உடல் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் பொருட்களை வெளியிடலாம். நச்சுக்களை நடுநிலையாக்க அல்லது ஊடுருவலை நிறுத்தக்கூடிய சிகிச்சைகளை உருவாக்குவதற்கு இந்த வழிமுறைகளை புரிந்து கொள்வது முக்கியமாகும். உயிர் வாழ பாக்டீரியாக்கள் பயோஃபில்ம் உருவாக்கம் போன்ற அதிநவீன பாதுகாப்புகளை பயன்படுத்துகின்றன. இது மேற்பரப்புகளில் ஒட்டிக்கொள்ளும் ஒரு பிசுபிசுப்பான பாதுகாப்பு மேட்ரிக்ஸ் ஆகும். மருத்துவ உள்வைப்புகள் அல்லது இதய வாழ்வுகள் போன்றவை. இந்த அடுக்கு பாக்டீரியாவை புரவலரின் நோய் எதிர்ப்பு மண்டலத்திலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் அடிப்பகுதியில் உள்ள நுண்ணுயிரிகளை அடையவும் கொல்லவும் தடுக்கிறது. சில பாக்டீரியாக்கள் காப்சுலேட்டட் ஆகும், அதாவது அவை நோய் எதிர்ப்பு செல்களால் உட்கொள்வதை தடுக்கும் ஒரு தடித்த வெளிப்புற அடுக்கில் மூடப்பட்டிருக்கும். மற்றவை ஸ்போர்களை உருவாக்கலாம். இது ஒரு செயலற்ற மற்றும் மிகவும் எதிர்ப்பு சக்தி கொண்ட நிலையாகும். ஸ்போர்கள் பாக்டீரியாக்கள் வெப்பம் அல்லது இரசாயனங்கள் போன்ற மிகவும் கடுமையான நிலைமைகளில் உயிர் வாழ அனுமதிக்கின்றன. நிலைமைகள் மேம்படும் போது மீண்டும் செயல்படுவதற்கு முன்பு. நவீன பாக்டீரியாலஜியில் மிகவும் அழுத்தமான பிரச்சினை ஆன்டிபயாட்டிக் எதிர்ப்பு ஆகும். அவற்றை அழிக்க வடிவமைக்கப்பட்ட மருந்துகளை எதிர்க்க பாக்டீரியாக்கள் உருவாகும்போது இது நிகழ்கிறது. மரபணு மாற்றம் அல்லது வெவ்வேறு பாக்டீரியாக்களுக்கிடையில் மரபணு பரிமாற்றம் மூலம் எதிர்ப்பு பெறப்படலாம். இந்த பரிணாம செயல்முறை முன்பு எளிமையான தொற்றுகளை சிகிச்சை அளிக்க மிகவும் கடினமாகவும் விலை உயர்ந்ததாகவும் ஆக்குகிறது. ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் பரவலான பயன்பாடு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அழுத்தத்தை உருவாக்குகிறது. இந்த செயல்முறை பாதிக்கப்படக்கூடிய பாக்டீரியாக்களை நீக்குகிறது, அதே நேரத்தில் எதிர்ப்பு இனங்கள் உயிர் வாழவும் பெருகவும் அனுமதிக்கிறது.
காலப்போக்கில் ஆன்டிபயாட்டிக் இனி பயனுள்ளதாக இல்லாத வரை பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை மாறுகிறது. இந்த சுழற்சி மனித செயல்பாடு மற்றும் மருத்துவத்தால் துரிதப்படுத்தப்பட்ட பரிணாமத்தின் ஒரு இயற்கையான விளைவாகும். இதற்கு ஒரு முக்கிய உதாரணம் மெத்திசிலின் எதிர்ப்பு ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் அல்லது MRSA ஆகும். இது பல ஆன்டிபயாட்டிக் மருந்துகளுக்கு எதிர்ப்பை உருவாக்கியது. விவசாயத்தில் ஆன்டிபயாட்டிக் மருந்துகளின் அதிக பயன்பாடு மற்றும் சுகாதார வசதிகளில் எதிர்ப்பு இனங்களின் விரைவான பரவல் அங்கு பாதிக்கப்படக்கூடிய நோயாளிகள் தொற்று நோய்க்கு அதிக ஆபத்தில் உள்ளனர். இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்குகிறது. சுருக்கமாக, பாக்டீரியாக்கள் வாழ்க்கையின் ஒரு மாறுபட்ட மற்றும் அடிப்படை களமாகும். கிராம்ஸ்டெயின் வடிவம் மற்றும் ஆக்சிஜன் தேவைகள் மூலம் அவற்றின் வகைப்பாடு மருத்துவ சிகிச்சைக்கு ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. பாதுகாப்பு பரிணாம வளர்ச்சி மற்றும் ஆன்டிபயோட்டிக் எதிர்ப்பை உருவாக்கும் அவற்றின் திறன் உலகளாவிய பொது சுகாதாரத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலாக உள்ளது. இது நவீன மருத்துவத்திற்கு பாக்டீரியல் உயிரியலை அவசியமாக்குகிறது.